Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வைட்டமின் B2 RIBOFLAVIN. ஸோ நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா ரைபோஃப்ளேவின் அப்படியே போய் வேலை செய்யாது, அது நமக்கு கோஎன்சைம் ஃபார்மில் தான் வேலை செய்யும். ரெண்டு விதமான கோஎன்சைம்ஸ் நமக்கு இந்த ஃப்ளேவின்லேருந்து கிடைக்கும். ஃப்ளேவின் மோனோநியூக்ளியோடைட் FMN, ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட் FAD. இது மெயினாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி இல்லிங் மெட்டபாலிக் பாத்வேஸ் எல்லாத்துலேயும் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணுது. இப்போ நம்ம செல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த FMN FAD தேவை. அப்போ இது ரெண்டு கோஎன்சைம் தேவைன்னா நமக்கு அந்த வைட்டமின் பியோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ட்ரிப்டோஃபேன் வந்து நயாசினாக கன்வெர்ட் ஆகணும். ட்ரிப்டோஃபேன் ஒரு அமினோ ஆசிட், இது நமக்கு பாலில் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ அது வந்து ட்ரிப்டோஃபேனோட நம்ம பாடிக்கு நயாசின் தேவைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ட்ரிப்டோஃபேன் வந்து நயாசினாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு நமக்கு இந்த வைட்டமின் B2 தேவை. அதே போல் வைட்டமின் B6 அண்ட் ஃபோலேட்டோட ஆக்டிவ் ஃபார்மில் நம்ம உடம்புல வேலை செய்கிறதுக்கு அண்ட் அது கொஞ்சம் ஸ்டோர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வைட்டமின் B2 தேவை. அது மட்டும் இல்லாமல் DNA சிந்தசிஸ்க்கும் நமக்கு வைட்டமின் B2 தேவை. நம்மளோட ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம், அமினோ ஆசிட், குளுக்கோஸ் மெட்டபாலிசம், இது எல்லாத்துலேருந்தும் எனர்ஜி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த வைட்டமின் B2 தேவை. செல் டிவிஷன் அண்ட் க்ரோத் எல்லாத்துலேயும் இன்டைரக்ட் எஃபெக்டாக இந்த வைட்டமின் B2 செயல்படுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் இந்த அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம கிட்னிக்கு மேலே இருக்கும், கேப் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அட்ரினலின் ஹார்மோன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகணும்னா நமக்கு வைட்டமின் B2 வந்து தேவை. ஃபார்மேஷன் ஆஃப் RBC செல்ஸ், நம்மளோட போன் மேரில் வந்து ரத்த அணுக்கள் வந்து சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகணும்னா நமக்கு வைட்டமின் B2 தேவை. சிந்தசிஸ் ஆஃப் கிளைகோஜன். சோர்சஸ் பார்த்தீங்கன்னா குட் சோர்சஸ், முழு தானிய வகைகள், சிறுதானிய வகைகள், பல்சஸ் அண்ட் கீரை வகைகள், அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, லிவர், இது எல்லாமே தேவை. அதே போல் ரொம்ப முத்தின காய்கறி இல்லை அதெல்லாத்தையும் விட ரொம்ப இளமாக இருக்கும், இல்லை இளக்காய், அதாவது இலசாக இருக்குது, பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லுவோம், அதில் வந்து வைட்டமின் B2 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் மீட்ஸ் அண்ட் ஈஸ்டில் இருக்குது. புவர் சோர்சஸ் பாலிஷ் ரைஸ், ரிஃபைன்டு சீரியல். ஸோ மைதா ரொம்ப பாலிஷ் பண்ணி நல்ல வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சத்து இல்லைன்னு அர்த்தம். வைட்டமின் B2 லாஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் குக்கிங்கில் வந்து 20% லாஸ் ஆகுது. அதே போல் பாலை வந்து நம்ம ஒரு 4 hours சன்லைட்டில் படுற மாதிரி வச்சோம்னா கண்டிப்பாக 70% B2 வந்து அதில் லாஸ்ட் ஆகிடும். ICMR ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவன் லாக்டேட்டிங் மதர் கூட 0 to 6 months வந்து 3 IU வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 to 12 months 2.9. ஏன் அவ்வளோ அளவுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்னால் நமக்கு வந்து வைட்டமின் B2 தான் எனர்ஜியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மெட்டபாலிசம்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் வைட்டமின் B2 அப்படிங்கிறதுனால. இதுக்கு வந்து அப்பர் இன்டேக் லெவல் வந்து கிடையாது. ஏன்னா இது வாட்டர் சால்பிள் வைட்டமின். ஸோ அந்தளவுக்கு உடம்புல வந்து எக்ஸஸாக இருக்குன்னா தங்காது, நம்ம யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அது இந்த EAR RDA TULக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். டெஃபிஷியன்சி RIBOFLAVINOSIS, இது பார்த்திங்கன்னா நமக்கு ஓரோலிங்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ வாய் உதடெல்லாம் பார்த்திங்கன்னா வீங்கி இருக்கும், அதுக்கப்புறம் சரும பிரச்சனைகள் ஏற்படும், கண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படும், நர்வஸ் ப்ராப்ளம் வரும், நமக்கு அனீமியா கூட பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் B2வால் ஏற்படலாம். கிளாசைட்டிஸ், நம்ம நாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வழவழன்னு இருக்கும், அதே போல் வந்து ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் வந்து டார்ச் அடிச்சு பார்ப்பார் இல்லையா நாக்கில். அது ஏன்னா மேபி அவங்களுக்கு வைட்டமின் B2னால டிஃபிஷியன்சி இருக்கா இல்லை பிரச்சனை இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக தான். கீலியோசிஸ், நம்மளோட உதடோட ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புற ஓரத்தில் வந்து கிராக்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி வந்து விரிசல் விட்ட மாதிரி இருக்கும், அதுதான் கீலியோசிஸ். ஸ்டொமடைட்டிஸ், வாய்ப்புண், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தொண்டை வரைக்கும் கூட நமக்கு அந்த புண்ணு வந்து ஏற்படலாம் இந்த வைட்டமின் B2னால. இந்த வைட்டமின் B2 வந்து வித்தின் 2 months, சரியாக நம்ம B2 நம்மளோட டயட்டில் இல்லைன்னா வித்தின் 2 months நடக்கும். மேக்ஸிமம் அதர் B வைட்டமின் டிஃபிஷியன்சிஸோட தான் இந்த B2 வரும். அதனால தான் டாக்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் B காம்ப்ளெக்ஸ் வைட்டமினை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.